திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிட்டம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரச திருநெறிக் கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திர சிந்தனையிலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே இடம்பெற்ற 30 உபதேசம் என்கிற பகுதியினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த ஞான வேள்வியிலே பங்கு பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து திருமந்திரத்திலே வேத சிறப்பு ஆகமச் சிறப்பு என்கிற சிறப்புகளை அருளி செய்த திருமூல தேவநாயனார் உபதேச பகுதி என்கிற பகுதியிலே 30 பாடல்களை திருமந்திரத்தினுடைய திரண்ட கருத்தாக அருளி செய்தார் என்கிற செய்தியை நாம் சிந்தித்து வந்தோம். 9 ஆகமங்களினுடைய வெளிப்பாடாக விளங்குவதுதான் 9 தந்திரங்களாக அமைந்த திருமந்திரம். ஆகமங்கள் 28. அதில் 9 ஆகமங்களை நந்தியம் பெருமான் உபதேசம் செய்தார் என்கிற பொழுது மீதி 19 ஆகமங்களிலே இருக்கிற செய்திகள் எல்லாம் என்ன ஆயிற்று என்கிற சிந்தனை நமக்கு வரும். 28 ஆகமத்தில் 9 ஆகமம் தானே இவருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். நாம் ஒரு செய்தியை மறந்து விடக்கூடாது. 28 ஆகமங்கள் என்பது 28 பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் அல்ல. 28 ஆகமங்கள் என்று சொன்னால் காமிகம் துவங்கி வாதோடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆகமங்களில ஒவ்வொரு ஆகமத்திலும் சொல்லப்பெறுகின்ற கருத்து இன்னொரு ஆகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். 28 ஆகமங்களும் ஒன்றுக்கொன்று முழுமையானவை. எனவே 9 ஆகமங்களிலே சொல்லப்படாதவை மீதி ஆகமங்களிலே சொல்லப்பட்டது என்று எண்ணிவிட வேண்டாம். அல்லது 9 ஆகமங்களிலே சொன்னவற்றை மற்ற ஆகமங்களிலே சொல்லல என்றும் என்ன வேண்டாம். எல்லா ஆகமங்களிலும் எல்லா கருத்தும் உண்டு. அப்படி 9 ஆகமங்களை தேர்ந்தெடுத்து தெரிந்தெடுத்து அந்த ஆகமங்களினுடைய திரண்ட நிலையாக இதை சொல்லுகிற பொழுது மொத்தம் 28 ஆகமங்களையும் கற்ற நிலைதான் 9 தந்திரங்களையும் படிச்சா வருவது. எந்த கருத்தும் விடுபட்டு போகல. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். 28 ஆகமங்களிலே எத்தனை கருத்துக்கள் எங்கெங்கு சொல்ல பெற்றனவோ அத்தனை கருத்துக்களும் இந்த 9 தந்திரங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியில ஒரு முக்கிய செய்தி ஒன்று சொல்லப்பெறுகிறது. அதுதான் இந்த குருவாக வருகிற நிலை. இந்த குருவாக வருகிற நிலை பற்றித்தான் இந்த உபதேச பகுதியிலேயே ரொம்ப தெளிவா சுவாமி சொல்லுகிறார். அதுக்கு தான் சென்ற முறை அந்த பாடலை பார்த்து நிறைவு செய்யும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே. நான் வகார ஒற்று அங்க இருக்குன்னு சொன்னேன் போன தடவை. போலவே இல்லை, போலவே, போல அவை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவ்வே அப்படின்னு போட்டுக்கணும். அதை சூரியகாந்த கல்லை சுற்றி இருக்கிற பஞ்சு போல ஆன்மாவை சுற்றி அறியாமை இருக்கிறது. சூரியகாந்த கல் தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை எரித்துக்கொள்ள அதற்கு தெரியாது, அதை நீக்கிக் கொள்ள அறியாது. அதுபோலவும் ஆன்மா தன்னுடைய அறிவை சுற்றி கொண்டிருக்கிற அறியாமையை நீக்கிக் கொள்ள தெரியாது. ஆனால் சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல, சூரியன் வந்த பிறகு சூரியனுடைய கிரணங்களை பெற்று சூரியகாந்த கல் அவற்றை குவித்து பஞ்சை எரித்துவிடும். அதுபோல ஆரியன் முன் அற்ற மலங்களே என்று அந்த பாடல்ல சொல்லுகிறார். பாட பார்த்தீங்கன்னா சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் முன் அற்ற மலங்களே என்பதுதான் பாட்டு. ஆக ஆரியன்னா குருன்னு அர்த்தம். குரு வருகிற பொழுது மலங்கள் அற்று போகும். அந்த அற்ற மலங்கள்ங்கிறது பஞ்சு. சூரியகாந்த கல்லை சுற்றி இருக்கிற பஞ்சு சூரியன் தோன்றுகிற பொழுது கிரணங்களை வாங்கி தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை தானே எரிப்பது போல. அப்ப ஒரு செய்தி பாருங்க, இந்த பஞ்சை எரிப்பது சூரியகாந்த கல்லே தான். அதுபோல ஆன்மாவே இந்த திருவருள் சக்தியை பெற்று அறியாமையிலிருந்து விடுபட்ட அறிவோடு திகழும். அந்த பகுதியை சொன்னார். அற்ற மலங்கள் அப்படின்னா என்னது, அது எந்த மலங்களை சொல்லுகிறார் என்கிற பொழுதுதான் இப்ப இந்த அடுத்த பாட்டு. அற்ற மலங்களே, என்ன மலங்கள்? ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த அடுத்த பாட்டு ரொம்ப அருமையா செய்திருக்கிறார் சுவாமி. நான் சொன்னது போல இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முழுமையா நமக்கு சைவ சித்தாந்தத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் அந்த ஒரு பாட்டிலேயே சொல்றேன். ஒவ்வொரு பாட்டுமே அந்த சித்தாந்த கருத்துக்களை சொல்லுது. அதுபோல இந்த பாட்டு அப்படியே தான். மலங்கள் 5ஆம் என மாற்றி அருளி, தலங்கள் 5ஆன் சதாசிவமான, புலங்கள் 5ஆன் அப்பொதுவினில் நந்தி, நலங்கள் 5ஆன்
அந்த ஒவ்வொரு தடவையும் கலைந்தான் கலைந்தான்னு வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிக்கணும். என்னன்னு சொல்லுகிறேன். நலங்கள் ஐந்தான் உள் நயந்தான் அறிந்தே அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறேன். முதல் வரியில சொல்லுகிறார், மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தான் என சதாசிவம் நச்சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினில் நந்தி நலங்களைந்தான் உள்நயந்தான் அறிந்தே. இந்த பாட்டுல அற்புதமா இந்த சைவ சித்தாந்த கருத்தை, சைவ சித்தாந்த செந்நெறியை, சிவ நெறியை, நீள் நெறியை ரொம்ப விளக்கி அற்புதமா சொல்லுகிறார். என்னதான் நீங்க சொல்லுங்க, ஆன்மா சிவத்தை சென்று சாருகிற வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்க என்ன முயற்சி பண்ணி எத்தனை இது பண்ணாலும், இது வந்துட்டா சௌரியமா இருப்பேன் சார் நான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. எனக்கு இது வந்துருச்சுன்னா போதும் சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இது ஒன்று செஞ்சுட்டேன்னா போதும். அப்படி அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் 2 தேவைங்கிறது. இப்படி ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்குமே தவிர இது என்னைக்குமே துன்பத்திலிருந்து இது விடுபடவே முடியாது. இதை எப்பயிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம், விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் அதை நம்ம தயாரா இல்லை. இன்னும் நாம சிவத்தை நம்ப தயாரா இல்லை சார். அது அதுவும் வேணும் தான், எது சிவமும் வேணும் தான், மித்த விஷயமும் வேணுமே சார், விட்டுறவா முடியுது அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். இதையும் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டு இப்படி போயிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்த சாமி சிரிச்சுக்கிறார், சரி பார்க்கட்டும், எவ்வளோ தூரம் போகணும் பார்த்துட்டு பார்க்கட்டுமே அப்படின்னுட்டு. நான் தான்ப்பா இருக்கிறதுலையே பேரின்ப பொருள்னு அவர் சொல்றதே கிடையாது. எதுப்பா உனக்கு இன்பம் தருகிற பொருள் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டு அதையே தான் கொடுக்குறாரு. சரி அதுதான் உனக்கு சார் வச்சுக்கப்பா அப்படின்னு சந்தோஷமா கொடுத்துறாரு. ஆனால் உலக பொருள்களிலேயோ அல்லது உலக தொடர்பினாலேயோ ஆன்மா என்னைக்குமே இன்பம் பெற முடியாது, துன்பத்திலிருந்து விலகவே முடியாது. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட வேண்டும் என்று அந்த சகதியிலிருந்து முயற்சிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ள போகும். அது அப்படிப்பட்ட சேரு. பேற்றை தவம் சற்றுமில்லா பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவானார் அருணகிரிநாதர். சேற்றைனார் பிரபஞ்சம் என்னும் சேற்றை. பிரபஞ்சம் முதல்ல சம்சாரத்து மேல பிரியம், அன்பு, பாசம். அப்புறமா சரின்னு 2, 3, 4 ஆயிடும். குழந்தைங்க மேல அன்பு, பாசம். அப்புறம் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும். குழந்தைங்க மேல அன்பு, பாசம். என்ன, ஒருத்தர் துன்பப்பட்டா துன்பப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ 4-5 பேர் துன்பப்பட்டா துன்பப்படுறோம். அதுக்கப்புறம் என்னாகும், சரி ஒரு மாதிரியே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, நம்ம விட்டுட்டா போதும்பா அப்படின்னு நினைக்கிறோம். அதுங்களுக்கு பேர குழந்தைங்க பிறந்து அது ஒரு பெரிய கூட்டம். எல்லாம் யாரு துன்பப்பட்டாலும் நம்ம துன்பப்பட வேண்டியது இல்லை. எப்படி போய்கிட்டே தான் இருக்கே தவிர எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்வால்மெண்ட், எத்தனைக்கு விலக வேண்டும் என்று. சார் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் பாட்டுக்கு எல்லா சபையிலையும் நடக்கிற நிகழ்ச்சிக்கு போயிடுவேன் சார். நான் எங்கெங்கெல்லாம் திருமுறை நிகழ்ச்சி நடக்குதோ அங்கெல்லாம் தான் சார். அப்படி சொன்ன ஒருத்தர் எனக்கு தெரியும், அவரை இன்னும் காணும். எதாச்சும் ஒரு நாள் சந்திச்சேன், என்னன்ட்டு. அதை ஏன் சார் கேட்குறீங்க, மாப்பிள்ளைக்கு பொறுப்பே பத்தலை சார், இப்போ நான் தான் வீடு சமாச்சாரம்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இக்கோண்டு குழந்தை எல்கேஜி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டேன், மக வைத்து பேரன் சார்னார். அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அது அதாவது இந்த உலகத்தில் நம்மையும் அறியாமல் நம்ம இந்த சகதிக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு, பேற்றை சகதிக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு தான் அதிகமான முயற்சிகளும் உணர்வுகளும் இருக்குமே தவிர இதிலிருந்து விடுபட்டு இங்கே இருக்கிற இதோட சேர்றதுக்கு நமக்கு என்றைக்குமே நேரமும் கிடைக்காது, வாய்ப்பும் கிடைக்காது. அது அப்படி தான். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சேத்துல சிக்கி இருக்கிற இதில் இன்பம் வேணும்னு அவன்கிட்ட கேட்குறமே தவிர இதிலேருந்து எடுத்து தூக்கி உங்கள்கிட்ட சேர்த்துக்கன்னு கேட்க நாம் தயாராகவே இல்லை. நாம் அப்போ கூட அவங்ககிட்ட என்ன கேட்குறோம்னா, இந்த சேத்துக்குள்ளே நான் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு வழி பண்ணு. இந்த சகதிக்குள்ளேயே நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது நீ வழி பண்ணு. சேத்துக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யின்னு சிவனை கேட்பானே தவிர இதை விட்டு தூக்கி என்னை கொண்டு போய் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு உன்னுடைய திருவுருளை தந்து உன் ஞாபகத்தை தந்து உன் பக்கத்திலே வச்சுக்கன்னு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்கன்னு கேட்டார் ஒருத்தர். இல்லையா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப ஒரு அம்மையார் சொன்னாங்க கைலாயத்துல, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். அதைத்தானே கேட்கணும் நாம. இன்னும் வேண்டும் அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். யாரு? காரிக்கலமையார். ஆலங்காட்டில் திருவடி கீழே இருக்கிறாங்க. நம்ம அதான் கேட்டாங்க. அப்ப நாம வேண்டுவதெல்லாம் அவனை வேண்டுவதற்குத்தான் வேண்டுதல் அமையணுமே தவிர வேண்டாமை, எதையும் வேண்டாமை, வேண்டுதல் அவன் திருவருளையே வேண்டுதல். இதுதான் வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுதல் அவன் திருவருள், வேண்டாமை அதை தவிர மற்ற உலக பொருள். இதான் வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுதல் வேண்டாமைனா என்ன பொருள்னா, வேண்டுதல் அவனுடைய திருவருளும்
வேண்டாமை அவன் திருவருளை தவிர மற்ற பொருள். இந்த நிலைமையை தான் கேட்கிறாங்க. மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி. இந்த கடைசியில போட்டார் பாருங்க, உள்ளயந்தான் அறிந்தே அப்படின்னுட்டு. இந்த அறிந்தேன்னு இருக்கு பாருங்க கடைசியில, அதை தூக்கி கொண்டு முன்னால போடணும். அறிந்தே மலங்கள் ஐந்தான், மலங்கள் ஐந்தாம் என, அறிந்தே மலங்கள் ஐந்தாம் என. என்ன அறிந்தே? எனக்கு பக்குவம் வந்துருச்சு என்பதை அறிந்து. எனக்கு நீ யார சொல்லிக்கிறார்? திருமூல தேவநாயனார் தன்னை சொல்லிக்கிறார். நல்ல கவனமா மறந்து போயிடக்கூடாது. உபதேச பகுதியில தன்னை பத்தியே பேசுவார், தன்னுடைய அனுபவங்களையே பேசுவார், தனக்கு ஈசன் செய்த அனுபவங்களையும் சகாயங்களையுமே பேசுவார். எனவே உபதேசம் முழுவதும் திருமூல தேவநாயனாருக்கு நிகழ்ந்த அனுபவம். உபதேசம்னா என்ன அர்த்தம்? அனுபவம். நான் முதலையே சொன்ன உபதேசங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தனக்கு அனுபவமானவற்றை பகிர்ந்து கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் உபதேசம். அப்ப தனக்கு என்ன அனுபவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லுகிறார். என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்ததை சொல்றேங்க, நீங்க கேளுங்க. இந்த உபதேச பகுதியில என்னுடைய பக்குவத்தை அறிந்தே. அப்ப ஈசன் எப்ப வருவான்னா, நம்ம பக்குவத்தை அறிந்தா தான் வருவான். நமக்கு உண்மையிலேயே பக்குவம் வந்து விட்டது அப்படின்னா வந்துடுவார். யாரும் போய் ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் லெட்டர் வாங்கி கொண்டு அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதில்லை. சோவுக்கு பக்குவம் வந்துருச்சு, நீ எப்போ வருவ அப்படின்னு ரெக்கமெண்ட்லாம் பண்ணவே வேணாம். அவருக்கே தெரியும், சரி பக்குவம் வந்துருச்சு இந்த ஆன்மாவுக்கு, இது இனிமே இங்கே ஒட்டாது, இங்கே ஒட்டாது, இனிமே இது ஒன்றும் வேணாங்குது. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன். எல்லாம் வேணான்ட்டார்ல. எல்லாம் வேண்டாம் வேண்டான்னா உடனே நான் வேணும்ட்டு வந்துடுவார். அவர் எல்லாம் வேணும் வேணும்னு சொன்னா சரி இதெல்லாம் வச்சுக்கொண்டு நவுந்து போடுவார். இந்த தீரி தான், நீங்க தான் டிசைட் பண்ணணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன வேணும்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. அவரும் அதுதான் சொல்றாரு. என்ன வேணுமோ தர தயாரா இருக்கிறேன், அதை வாங்கினாலும் வாங்கிக்கோ, இல்லை என்ன தரவும் தயாரா இருக்கிறேன், வேணாலும் வாங்கிக்க அப்படின்னார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர் தான் அடியார்ட்டார். நீ எனக்கு வீடு வேறு தருவதாக இருந்தாலும் கூட எனக்கு தேவையில்லை, அத்தை நீயே வச்சுக்கோ. எனக்கு என்ன தேவைன்னா, உன் மேல நான் செலுத்துகிற அன்பு, அதுதான் எனக்கு வேணும். எனக்கு அந்த அன்பை நிறைய கொடு, நான் உன் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு கேட்டு பின்றார். மாணிக்க வாசகர் அதனாலதான் அன்பு கொடுன்னு கேட்டார். எனக்கு அன்பு கொடு வேண்டும் நின் கடற்கே அன்பு. ஏன்னு கேட்க, ஏன் அன்பு கேட்குறீங்க அப்படின்னாரு. அருள்ல கேட்கணும் அப்படின்னு. அருள் வாங்குறதுக்கு அன்பு மூலதனமா வேணுங்க. அந்த அன்பே என்கிட்ட இல்லை, முதல்ல அதை கேட்டு அவன்கிட்ட வாங்கிப்போம், அப்புறம் அதை வச்சு அருளை வாங்குவோம்னாரு. இறைவனுடைய அருளை பெற வேண்டும்னா நம்ம கிட்ட அன்பு இருக்கணும். அன்பு இல்லையே, அந்த அன்பை முதல்ல வாங்கிடுவோம்னாரு. சிவபிரகாசர் சொன்னார், நீ அழுது அழுது நிறைய அன்பை வாங்கி விற்பியே, எல்லா அன்பையும் வாங்கி நீயே வச்சுக்கிறது நியாயமா? கொஞ்சம் ஏன்ட்டையும் தள்ளு, நானும் கொஞ்சம் அருள் வாங்கிக்கிறேன்னாரு. அவரு முழுதும் கோடல் உனக்கே பொருந்துமோ, நீயே எல்லா அன்பையும் வச்சுக்கலாமா? மணிவாச பெருமானை பார்த்து கேட்கிறார் சிவபிரகாசர், எனக்கும் சிறிது அருளல் வேண்டும். எதை? நீ சிவபெருமான்கிட்ட வாங்கின அன்புல எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. நாம என்ன நினைக்கிறோம்? இன்பம் பெற வேண்டும் என்பது பொதுவான இயல்பு ஆன்மாவுக்கு. ஆனா இன்பம் எதுல கிடைக்குதுங்கிற அந்த விஷயத்துல தானே மாறுபாடு. வேற என்ன? நாம ஏன் இந்த உலக பொருளை கேட்கிறோம்னா, இன்பம் அதுல கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே சிவம்தான் நிரந்தரமான இன்பத்தையும் சொல்லனாத நீடித்த பேரின்பத்தையும் வழங்க வல்லது சிவம் என்று தெரிஞ்சா நம்ம உண்மையில அங்க போயிடுவோம். நாம் உண்மையில அதைத்தான் கேட்போம். நம்ம நமக்கு தெரியல. அதான் சார், நீ அறிந்தாய், நான் பக்குவப்பட்டு விட்டேன் என்று நீ அறிந்தாய். அறிந்த உடனே என்ன பண்ணாய்? மலங்களைந்தாய். மலங்கள் ஐந்தாம். என்னென்ன மலம்? ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம், அப்புறம் மாயேயம்னு ஒண்ணு, திரோதானம்னு ஒண்ணு. 5. இதைத்தான் 5 மலங்கள்ங்கிறார். மலம் பொதுவா 3ன்னு சொல்றது வழக்கம், மும்மலம்னு சொல்றது வழக்கம். சுவாமி இங்க 5ன்னு சொல்லுகிறார். 5 ஒன்றும் புதுசா வந்துடல. இந்த மாயையினுடைய காரியங்கள் மாயேயம்னு பேரு. திரோதானம் என்பதையும் ஒரு மலமா சொன்னார்கள். மறைப்பு அப்படிங்கிற திரோதானம். அப்படி சேர்த்தோம்னா 5ன்னு வரும். அப்படி இந்த 5 மலங்களாக இருக்கின்றவற்றை நீக்குவதற்காக எனக்கு குருவாக வந்தான். யாரு? சிவபெருமான். எப்ப வந்தார்? எனக்கு பக்குவம் வந்து விட்டது என்று தெரிந்து வந்தார். மலங்கள் 5ஆம் என மாற்றி, அந்த 5 மலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோபவம் என்று சொல்லக்கூடிய 5 மலங்களையும் மாற்றி அருளி. அருளின தந்து. என்னத்தை தந்து? தன்னை தந்து. அவ மலங்களை எல்லாம் நீக்கின பிறகு தன்னை தந்துருவான் முழுக்க. இப்ப நீங்க போய் சுவாமி நீதான் வேணும் நீதான் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா உடனே தன்னை கொடுத்துட மாட்டான். தன்னை கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஆன்மாவினுடைய மாறுபாட்டால் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மன மாறுபாட்டிற்கு, ஆன்மாவினுடைய இச்சைக்கு தகுந்தவாறு அதற்கு தன்னை தருவதற்கு முன்பாக அதை கிளீன் பண்ணணும் இல்லையா? அப்படித்தானே? அப்படி இந்த 5 மலங்களையும் குருவாக நீக்கி தன்னை தருவான். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவர் வராருன்னு வச்சுக்கோமே, உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு பெரியவர் வரார்,
நம்ம வீட்டுக்கு வரப்போறார். நீ காலையில் 9 மணிக்கு வரேன்னு இருக்கார். அந்த பெரியவர் வருவாரான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வர என்ன பண்ணுவோம்? நம்ம 9 மணி பெரியவர் வராருன்னா என்ன பண்ணுவோம்? தலைவாணி பாட்டுக்கு அங்கேயே கிடக்கும், பாய் இந்த பக்கமா பாதி சுருட்டி இங்கே கிடக்கும், அப்புறமா இந்த உள்ளாடைகள்லாம் எங்க பார்த்தாலும் கிடக்கும், வேட்டி சுருட்டி கிடக்கும், விளக்கமாறு நடுவில் கிடக்கும். இப்படியா இருக்கும் வீடு? என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படிலாம் முன்ன இருந்திருக்கோம். ஆனா அவர் வரேன்னு ஒன்று என்ன பண்ணியிருப்போம்? எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது இல்லையா? பண்ணுவோம். ஒரு சாதாரண ஒரு பெரியவர் வராருனாலே இப்படி பண்றோமே, ஈசன் வருகிறான்னா என்ன பண்ணணும் இல்லையா? அவ ஈசன் வருகிறான்னு ஒண்ணு இதெல்லாம் சுத்தம் பண்ணுமா? அதான் மலங்கள் 5 அதெல்லாம் நீக்கி விடுவாராம். யாரு? முதல்ல குரு அனுப்புவார், போய் சரி பண்ணு. சிஎம் வராருன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே செக்ரட்டரியேட்ல இருந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து நின்றுடுவாங்க. வீடு கிளியரா இருக்கா, செக்யூரிட்டி எல்லாம் சரியா இருக்கா இல்லையா? அவர் வரத்துக்கு முன்னாடியே அவருடைய அதிகாரிகள் வந்து எல்லாம் சரி பண்ணுவாங்க. அது போல சிவம் வரத்துக்கு முன்னாடியே சிவம் அதிர்ஷ்டித்த குரு வந்து உங்களை கிளீன் பண்ணிடுவார், எல்லாம் சுத்தம் பண்ணுவார். சிவம் வரப்போகுதுன்னு அறிகுறி அதை சொல்லுகிறார். மலங்கள் 5ஆம் என மாற்றின சுத்தப்படுத்தி அருளி பிறகு தன்னை தந்து என் தலங்கள் 5ஆன் நல் சதாசிவமான புலங்களைந்தான பொதுவினில் நந்தி. என்ன ஆச்சா? தன்னை தந்த உடனேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய நிலை நிகழ்ந்தது. என்ன அப்படின்னு சொன்ன, ஆன்மாக்களை உய்விப்பதற்காக சிவபெருமான் 5 தொழில் செய்கிறான். ஆன்மாக்களை உய்விப்பதற்காக என்னென்ன தொழில் செய்யறான்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு 5 தொழில் செய்யறான். நல்ல கவனமா கேட்கணும். 5 தொழில் செய்கிறான் என்று சொன்னால் 5 தொழிலை அந்தந்த மாயாபவனங்களை செய்யறான். சுத்த மாயாபவனத்துல 5 தொழில், அசுத்த மாயாபவனத்துல 5, அதே போல பிரகிருதி மாயால. இப்ப நாம நமக்கு ஒரு 5 தொழில் நிகழ்கிறது பார்த்தீங்களா? இந்த 5 தொழில் போலவே சுத்தமாய பவனத்திலையும் செய்கிறார். இந்த 5 தொழிலை யாரை வச்சு செய்கிறாருன்னா, சதாசிவர், மகேஸ்வரர், உருத்திரர், திருமால், பிரமன். இதுல ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா, இது மாதிரி ஒரு 5 பேரு, இதே மாதிரி 5 பேரு கீழே பிரகிருதி மாயாவிலையும் உண்டு. 5 தொழில சுத்த மாயிலையும் செய்கிறார், 5 தொழில பிரகிருதி மாயிலையும் செய்கிறார். அந்தந்த ஆன்மாக்களுக்கு அங்கங்க செய்யறார். குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாமினேஷன். அப்படி அந்த காலத்துல உண்டு. இப்பதான் செமஸ்டர்னு வந்துருச்சு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துச்சு. குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாமினேஷன் அப்படி ஒரு 3 எக்ஸாம் வரும். இந்த 3 எக்ஸாம் அப்ப அந்த காலத்துல எப்படிங்கன்னா, இஎஸ்எல்சின்னு ஒன்று இருக்கு 8ஆவதுன்னு, அதுக்கு வச்சு வைப்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்எல்சிக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பியூசி வந்துருவாங்க, அதுக்கு வைப்பாங்க. ஆக இது குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல் 3 ஸ்டேஜுக்கு உண்டு. இஎஸ்எல்சிக்கு குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல் உண்டு. எஸ்எஸ்எல்சிக்கும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல் உண்டு. அப்போ எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் தான் எஸ்எஸ்எல்சி. அப்புறம் டிகிரி, அதுக்கும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல். டிகிரி அதுக்கும் ஃபைனல் உண்டு, ஆனுவல் அப்படி உண்டு இல்லையா? அது போல சுத்தமாயா பவனத்தில் இருக்கிற அந்த டிகிரி படிச்சா அதுக்கும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல் உண்டு. எஸ்எஸ்எல்சி ஸ்டேஜில் இருக்கிறாங்க பாருங்க ஆன்மாக்கள், அவங்களுக்கும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல். இஎஸ்எல்சியில் இருக்காங்க, அவங்களுக்கும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல். அது போல 5 தொழில்ங்கிறது ஆன்மாக்கள் பக்குவப்பட்ட நிலையிலும் பக்குவப்படாத நிலையிலும் 5 தொழில் உண்டு. பக்குவப்பட்ட நிலையிலையும் சுத்தமாயா பவனத்தில் 5 தொழில் செய்கிறார். அவங்களுக்கு அங்கே பரீட்சை. அதாவது வாத்தியார் கிளாஸுக்கு வந்த உடனே அன்னைக்கு தாமதமாக வந்தார், முதல் பீரியட் வரல. அவர் 8th ஸ்டாண்டர்ட் வாத்தியார். பையன் எழுந்துச்சு கேட்டான், சார் ஏன் சார் நீங்கள் முதல் பீரியட் வரல அப்படின்னு. வாத்தியார் சொன்னார், நான் பரீட்சை எழுத போயிருந்தேன்டான்னார். சார் நீங்களுமா பரீட்சை எழுதுறீங்க? ஆமாண்டா, நானும் பரீட்சை எழுதுறேன்டா, நான் எம்எஸ்சி படிக்கிறேன்டா பார்ட் டைமு, அதுக்காக பரீட்சை எழுதிட்டு வந்தேன்டான்னார். இப்போ அவரும் பரீட்சை எழுதுறார், அந்த ஸ்டேஜுக்கு பரீட்சை எழுதுறார். நாம எப்படி இந்த படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்களுக்கு உட்படுகிறோமோ, அதே போல பக்குவப்பட்ட ஆன்மாக்களும் நம்மளை விட பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், ஆனால் அவைகளுக்கு இந்த 5 தொழில் நிகழும். அதுகளும் பரீட்சை எழுதும். அது சுத்தமாயா பவனத்தில் எழுதும். நாம பிரகிருதி மாயா. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் 3 உடம்புக்கு, மறைத்தல், அருளல் உயிருக்கு. 5 தொழிலும் எப்படி நிகழுதுன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு தான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். உள்ள இருக்க பாருங்க உயிர், அதுக்கு தான் மறைத்தல், அருளல். 2 தொழில் அதுக்கு நிகழும், 3 தொழில் இதுக்கு நிகழும். இப்படி 5 தொழில்களும் நிகழ்த்தி பெத்த ஆன்மாக்களை சுத்த ஆன்மாக்களாக மாத்துவான். இந்த 5 தொழில் எதுக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எதுக்கு செய்யறாரு? துணிய முதல்ல வெள்ளாயில வைக்கிறான், அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் கல்லில் போட்டு அடின்னு அடிக்கிறான், அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு புழியிறான், அப்புறம் வெயில போட்டு வளர்த்துறான், அதுக்கப்புறம் நல்ல சூடா இருக்கிற பாக்ஸை வச்சு இப்படி ஒரு தேய்க்கிறான். என்னப்பா அதுக்கு பேரு? அயனிங். அது மாதிரி ஆன்மாக்களை போட்டு துவைச்சு அயன் பண்றாரு. கடைசியில சுருக்கம் எல்லாம் போறதுக்கு தானே அயன் பண்றாரு. அதே போல மன நெளிவு சுழிவுகள் எல்லாம் போக்குவது தான் அருளல். அதான் ஃபைனலா கொஞ்சம் நெஞ்சு அப்படி நெளிவு இருந்ததுன்னா மனசுல, ஆன்மாவில் அதெல்லாம் அப்படி அயன் பண்ணுவார், பண்ணி விட்டுருவார். இந்த 5 தொழிலும் நடக்குது. சுத்தம் பண்றதுக்கு தானே இவ்வளவு நடக்குது. துணியை ஊற வச்சு கும்மி அட்டிச்சு புளியுது, இதெல்லாம் எதுக்கு? துணி சுத்தமாகணும். அது போல ஆன்மாவை போட்டு கும்மி அட்டிச்சு துவைச்சு உலர்த்தி எதுக்கு? ஆன்மா சுத்தம் ஆகணும். இந்த 5 தொழிலையும் சுவாமி செய்யறார். 5 தொழிலையும் யாரை வச்சு செய்யறாருன்னா, இந்த நந்தி, பொதுவினில் நந்தி. பொதுன்னு என்னது? சிற்றம்பலம்.
அம்பலம், தில்லை அம்பலம். அந்த பொதுவினில் நந்தியாக இருக்கிற பெருமான் சிவபெருமான் ஐந்தொழில் செய்கின்றான். அதனால அந்த அஞ்சொழில குறிக்கிறது தானே நடராஜர் தத்துவம். நடராஜர் காலத்துக்கு வச்சு கையை எப்படியா காட்டிட்டு இருக்காரு, என்ன அர்த்தம்? ஐந்தொழில் அங்க செய்கிறார்னு அர்த்தம். ஆன்மாக்கள் பொருட்டாக ஐந்தொழிலை செய்கிறார். பக்கத்துல அம்மா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்ட, அவர் ஐந்தொழில் செய்கிறது திருவருள் சக்தி இந்த அம்பாள் மூலமா தான் வருது. எல்லாத்துக்கும் டைரக்டா வரல, அம்பாள் தான் அதை வாங்கி அஞ்சொழிலையும் செய்கிறார். செய்கிறவ அவ தான், அவளால தான் முடியும். சுவாமி எப்படி டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த மாதிரி செய்யறான் அம்பாள். அதுக்குத்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறான் பக்கத்துல இருந்து. அம்மைக்கான ஆடும் அழகன், அம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஆடிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஆடுவது எதுக்காக அப்படின்னா ஐந்தொழிலை அம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவ பார்வையினாலேயே இந்த உலகை ஐந்தொழிலுக்கு ஆட்படுத்துகின்றார். ஆதிசக்தின்னு பேர். அப்ப பொதுவினில் நந்தி, பொதுவினில் நந்தி, பொதுவினில் நந்தி என்றால் ஐந்தொழிலை குறிக்கின்ற திருநடனத்தை செய்கின்ற சிவபெருமான். அவர் என்ன பண்ணாரா, என்ன செய்தார்? மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தாம் நல் சதா சிவமான புலம் களைந்தான பொதுவினில் நந்தி. அப்பொதுவினில் நந்தியாக இருக்கிற சிவபெருமான் புலம் களைந்தான். புலம் களைந்தான் என்று சொன்னால் கருத்தை தவிர்த்தான். கருத்தை தவிர்த்தான், வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா. என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணா? தில்லையில ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் வேண்டான்னு ஒரு கருத்துக்கு வந்தார், முடிவு செஞ்சுட்டார். புலம் களைந்தார். புலம்னா அறிவுன்னு அர்த்தம், இந்த இடத்துல கருத்துன்னு அர்த்தம். கருத்தை தவிர்த்தார். என்ன கருத்து? ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை தவிர்த்தார். என்ன அஞ்சொழில்? சதாசிவர் உள்ளிட்டு 5 சதாசிவன் பேர், ஒருத்தர் பேர் சொன்னார், மித்த பேர் நம்ம எடுத்துக்கணும். சதாசிவர் அருளல், மகேஸ்வரர் மறைத்தல், உருத்திரர் ஒடுக்குதல், திருமால் காத்தல், பிரமன் படைத்தல். 5 பேரையும் சொல்லணும். ஒருத்தர் மட்டும் சொன்னார். ஒருத்தர் சொன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சதாசிவரான இந்த 5 பேரை கொண்டு 5 தொழில்களை செய்கின்ற சிவபெருமான் இது வேண்டாம்னு முடிவு பண்ணாராம். எது வேண்டான்னு? இந்த 5 தொழில் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாராம். யாருக்கு? எனக்கு. கவனமாக, யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணார்? திருமூலருக்கு. திருமூலருக்கு சொல்றாரு, எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணார். 5 தொழில்கள் தேவையில்லை என்று கருத்தை கொண்டான். அதனால எனக்கு 5 தொழில்கள் தேவையில்லைன்னா நான் பிறவி சூழலில் இருந்து விடுபட்டேன். யார் சொல்ற? திருமூலரே சொல்லுகிறார். அறிந்தே, கடைசி சொன்ன பார்த்தீங்களா? அறிந்தே, என்னுடைய பக்குவத்தை அறிந்தே. 5 கண்டத்துல எந்த மொழியிலையும் எந்த மதத்திலையும் இப்படி பாட்டு கிடையாது, இந்த மாதிரி ரகசியத்தை சொன்னது கிடையாது. அதிகபட்சம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமி கும்பிடுங்க, கடவுளை நம்பு, கடவுளை நம்பலைன்னா நீ தண்டிக்கப்படுவாய், நீண்ட குழி வெட்டி உன்னை உள்ளே இறக்கி மண்ணை போட்டு மூடி விடுவார்கள், இப்படிலாம் பயமுறுத்திருக்கான். அப்படிதான் சொல்லியிருக்கானே தவிர என்ன நடக்குது, நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு, ஏன் நம்ம அவரை கும்பிடணும், நமக்கு என்ன சமாச்சாரம், நமக்கு என்ன குறை, ஏன் நமக்கு இந்த குறை இருக்குன்னு இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்டு அதற்கான பதில்களை நம்ம ஞானிகள் சொல்லது போல வேற எங்கேயும் இல்லை. பாருங்களேன், இதுல சொல்லுகிறார், மலங்கள் 5ஆம் என மாற்றி அருளி. இப்ப அறிந்தேங்கிறத முதல்ல போட்டுக்கணும்னு நான் சொன்னேன். கீழே இருக்கிற அறிந்தேன்றதை முதல்ல கொண்டு வந்து போட்டுக்கணும்னு சொன்னேன். அறிந்தே, என்னுடைய பக்குவத்தை சிவபெருமான் அறிந்தே. மலங்கள் 5ஆம் என, மலங்கள் 5 விதமான மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய 5 மலங்களையும் மாற்றி அருளி தன்னை தந்து. இப்படி தன்னை தந்ததுனால இனிமே எனக்கு பிறப்பு கிடையாது, இனிமே எனக்கு காத்தல் கிடையாது, இனிமே எனக்கு ஒடுக்குதல் கிடையாது, இனிமே எனக்கு மறைத்தல் கிடையாது, இனிமே எனக்கு தனியா அருளல் கிடையாது, தன்னையே அருளிட்டார். எனவே இந்த 5 தொழில்களை என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை என்று புலம் களைந்தான். இந்த ஆன்மாவுக்கு இனிமே இந்த 5 தொழில் தேவையில்லை, இது சுத்தமாயிருச்சு, இது பெத்தான்மாவா இருந்தது, முக்தி நிலை பெறுவதற்குரிய சுத்தமாகிவிட்டது. ஆக எந்த ஆன்மா பக்குவம் பெறுகிறதோ அதுக்கு 5 தொழில் நிகழ்வது இல்லை. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப காலையில எழுந்திருக்கிறோம், பகல்லாம் சுத்துறோம், ராத்திரி உறங்க போயிடுறோம், திரும்ப காலையில எழுந்திருக்கிறோம், பகல்லாம் சுத்துறோம், ராத்திரி உறங்க போறோம், திரும்ப காலையில எழுந்திருக்கிறோம், பகல்லாம் சுத்துறோம், ராத்திரி உறங்க போறோம். ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? தெளிவா இருக்குல்ல? அப்படின்னு சொல்லுகிற இந்த வாழ்க்கை நடைமுறை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை நடைமுறை ரொம்ப தெளிவாக இருப்பது போல நமக்கு தெரிகிறது. சரி, காலையில எழுந்திருக்கிறோம், பிறப்பு. பகல்லாம் சுத்துகிறோம், அதுதான் காத்தல். ராத்திரி போய் தூங்கிடுறோம், அதான் ஒடுக்கம். திரும்ப காலையில எழுந்திருக்கிறோம், அதான் பிறப்பு. திரும்ப பகல்லாம் சுத்துகிறோம், அதான் காத்தல். ராத்திரி போய் தூங்கிடுறோம், அதான் ஒடுக்கம் அல்லது இறப்பு. பிறப்பு, காத்தல், இறத்தல், பிறத்தல், காத்தல், இறத்தல், இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே விழித்து பகலெல்லாம் சுத்தி இரவு உறங்குவது போல ஒவ்வொரு பிறவியிலும் பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்பவும் இறந்து போறோம். இது நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி போய்கிட்டே இருக்குதோ அது மாதிரி அது போயிட்டே இருக்கு.
எப்படி இந்த சுழற்சி நடக்கிறதுன்னு காட்டுறதுக்காக நமக்கு டெய்லி லைஃப்ல இப்படி வச்சிருக்கிறார். இதுக்கு பேரு புரோட்டோடைப்னு பேரு. ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னா ஒரு சின்ன புரோட்டோடைப் ஒன்று செஞ்சிருவாங்க. உலகம் முழுவதும் எப்படி இந்த 5 தொழில் நடக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காக சின்னதா ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்கிறாரு. டெய்லி என்ன நடக்குதோ அதுதான் பிறப்பு தோறும் நடக்குது. காலையில விழித்தவன பிறப்பு, பகல்லாம் சுத்துவது திதி, இரவு போய் ஒடுங்குவது ஒடுக்கம். ஆச்சா, இதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கிறோம், அப்புறமா போய் சேர்ந்துடுறோம். இப்படி நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்குறியா? தினம் என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. சார் சரிங்க சார், நீங்க சொல்றதுல 3 விஷயம் தெளிவாகுது சார். 2 தொழில் என்னன்னு புரியலையே சார். காலையில கண்ணை முடிக்கிறோம், பிறத்தல், ரொம்ப தெளிவா இருக்கு. பகல்லாம் சுத்துகிறோம், அதான் திதிங்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அப்பதான் ரொம்ப தெளிவாவே இருக்கிறோம். ராத்திரி போய் தூங்குறோம் சார், அப்பதான் சார் ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா எப்ப தெளிவா இருக்கிறோம் நாம சொல்றோமோ அப்பதான் அத்தனை தப்பையும் பண்ணி வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த தூங்குற நேரத்துல மட்டும்தான் நம்ம எந்த தப்பும் செய்யாம தப்பிக்கிறோம். ஆனா நாம என்ன சொல்றோம்? இந்த விழித்திருக்கிற நேரம் தான் நான் ரொம்ப தெளிவா இருக்குது. தெளிவா இருக்கிற நேரத்துல பண்ற தப்பு இருக்கு. நான் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது சார், என்னவோ புத்தி அப்படி போயிடுச்சு சார் இல்லையா? எப்ப சார்? தூங்கும் போது பண்ணீங்களா? இல்ல இல்ல, நல்லா விழிச்சிட்டு இருக்கும் போது தான் பண்ணேன். அப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்கிற இல்லையா? செய்கிற தப்பு முழுக்க. அதான் ஒருத்தர் சொன்ன சார், அவர் ரொம்ப நல்லவர் சார், இப்ப தூங்கும் போது ரொம்ப நல்லவர் சார், முழிச்சிருந்தா யாருக்கு என்ன உபதிரவம் பண்ணுவானோ கெடுதல் பண்ணுவானோ சொல்ல முடியாது, தூங்குனான்னா அது மாதிரி ஒரு நல்லவனை நீங்க பார்க்க முடியாதுன்னு. அந்த மாதிரி உறங்காது விழித்திருக்கின்ற பொழுது தெளிவாக இருக்கிறோம்ங்கிறோமே, அப்பத்தான் நாம எடுத்த முடிவுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்வை பாதிக்கின்றன. அப்புறம் என்ன தெளிவு? தெளிவான முடிவு எப்ப எடுக்கணும்னா தூங்கிட்டு இருக்கும்போது தான் எடுக்கணும். அப்பதான் ஆபத்து இல்லாத ஒரு முடிவு எடுப்போம் போல. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 3 தொழில் சொன்னீங்க சார். காலையில விழித்தவன பிறப்பு, புரியுது சார், ரொம்ப புரியுது. பகலெல்லாம் சுத்தி திரிகிறோம், காத்தல், புரியுது சார். இரவு உறங்க போகிறோம், ஒடுக்கம். 3 தானே சார் வருது, மீதி 2 எங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? மீதி 2 சொல்றேன். இந்த காலையில எழுந்திருச்ச உடனே பிறப்பு, பகல்லாம் சுத்துகிறோம். இப்ப பகலா ராத்திரியா? இது இரவுன்னு சொல்ற ஒரு பையன் ரொம்ப சரியா சொல்ற. ஆனா சித்தாந்தப்படி இது பகல். எப்பொழுதெல்லாம் ஆன்மா தத்துவங்களோடு கூடி இருக்குதோ அதெல்லாம் பகல். இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்ல, இதெல்லாம் பகல். என்ன நடக்குதுன்னு தெரியாம உறங்குகிற நேரம் இரவு. எப்ப நீங்க கண்ணை அசர்றீங்களோ அப்பதான் இரவே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பகல் தான். பகல் என்றால் நிகழ்வுகளின் அனுபவம் ஆன்மாவுக்கு அனுபவப்படுவது, அதுதான் பகல். அப்ப இது பகல் தான் ஆன்மாவுக்கு. ஏன்னு கேட்டா என்ன அனுபவம் நிகழ்துன்னு அதுக்கு தெரியுது. எது தெரியாதோ அதுதான் இரவு. காலையில விழித்தவுடனே பிறப்பு, பகல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்க. நீங்க ராத்திரி உறங்க போறோம், உறங்கின உடனே அதுதான் இறப்பு. நீங்க பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் அல்லது காலையில விழிச்சதுல இருந்து ராத்திரி உறங்குற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியுது. சரி, உறங்குறதுல இருந்து காலையில விழிக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? அங்க ஒரு டார்க் ஏரியா இருக்கு இல்லையா? இந்த பகல் என்று சொல்லக்கூடியது காத்தல்னு சொல்லுகிறோம்ல, திதின்னு. அதாவது காலை துவங்கி இரவு வரைக்கும், இரவுன்றது நல்லா கவனமா வச்சுக்கணும். இரவுன்னா இந்த இரவு இல்ல, நாம தூங்குற வரைக்கும். அந்த காலை துவங்கி இரவு வரைக்கும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், அனுபவங்கள் அனைத்து நமக்கு தெரிவதனாலே அதுக்கு ஒளி நிலைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ஒளி நிலைன்னு பேரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம உறங்கின உடனே மறுநாள் காலையில எழுந்திருக்கிறீங்க பாத்தீங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அந்த நேரத்துல வீட்டு நடுக்கூடத்துல படுத்திருக்கிறான், காலையில எழுந்திருக்கும் போது வாசப்படிக்கிட்டு எழுந்திருக்கிறான். யார் என்ன இங்க போட்டதுங்கிறான். இவனே உருண்டு உருண்டு வந்து சேர்ந்து தெரியுதா? தெரியல, எதுவுமே நிகழல, அனுபவமே இல்லை. அப்ப நல்ல கவனமா கேட்கணும். இரவு உறங்கின உடனே மறுநாள் காலையில விழிக்கிற வரைக்கும் ஏதாவது தெரியுதா? தெரியல, அது இருள் நிலைன்னு பேரு. அதுக்கு தான் மறைத்தல்னு பேரு. அப்ப மறைத்தல் என்பது உறங்கிய பிறகு மறுநாள் காலையில விழிக்கிற வரைக்கும் மறைத்தல். இப்ப சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதா? பிறத்தல், திரிதல், உறங்குதல், மறைத்தல், படைத்தல். பிறப்புனா படைத்தல் தானே? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல். இப்படி சுழண்டுகிட்டே இருக்கிறோம் அன்றாட வாழ்வுல. காலையில பிறப்பு அல்லது விழித்தல், திரிதல், உறங்குதல், மறைத்தல். வாழ்க்கையிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெரிய சைக்கிளா எடுத்துக்கிட்டோம்னா, பிறப்பு, காத்தல், இறத்தல், மறைத்தல். இப்படி தினம் காலையில முடிச்சு ராத்திரி தூங்கி திரும்ப காலையில முடிச்சு இப்படி 4 விதமான நிலைகளையும் மாறி 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 அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? இது தொடர்ந்து நிகழ்கிறது. இந்த 4 நிலைகளும் தொடர்ந்து நிகழ்வது போல வாழ்விலேயும் ஆன்மாவினுடைய நிலையிலேயும் இந்த 4 தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இந்த 4 பக்குவப்படுமானால் இந்த சுழற்சியிலே இருந்து அப்படி கையை கொடுத்து அப்படி எடுத்து வெளியில போட்டுருவார். அதுதான் அருளல். இந்த சுழற்சியில் அப்படி சிக்கினவங்களை அப்படி கையை பிடிச்சி இழுத்து வெளியில போட்டா இந்த சுழற்சியில
இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கு தான் அருளல்னு பேரு. இந்த அருளல் வேற ஒண்ணும் இல்லை, சுழற்சியிலிருந்து விடுபடுவது. சுழற்சியில விடுபடலைன்னு வச்சுக்கோங்க, சுத்தி சுத்தி இங்கேயே வந்துகிட்டு இருக்கணும். இந்த அருளல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் இந்த சிவம் ஆன்மாவை எல்லா விதமான அல்லல்களில் இருந்தும் விடுபடுது. அதாவது உலக வாழ்வு எப்படி இருக்குன்னு ரொம்ப அற்புதமா நம்முடைய ஞானசம்பந்தர் சொன்னார். பாம்பின் வாய் தேரை சிறுபறவை வாய் மதுவின் போலே. ரொம்ப அற்புதமா சொன்னார். ஒரு பாம்போட வாய்க்குள்ள ஒரு தேரை, அந்த தேரையோட வாய்க்குள்ள ஒரு வண்டு, அந்த வண்டோட வாய்க்குள்ள அப்பத்தான் மதுவை எடுத்து மலர்ல இருந்து எடுத்த தேனை சுவைத்து கொண்டிருக்கிற வண்டு தான் தேரையினுடைய நாக்குல இருக்கிறோங்கிறத மறந்துருது. வண்டை சுவைக்க போகிற ஆர்வத்தில் இருக்கிற தேரை தான் பாம்போட நாக்குல இருக்கிறத மறந்துருது. அப்போ ஒன்னொன்னு முழுங்கிட்டு இருக்கு. மனுஷன் முழுங்குறான்டான்னார்ல, அதுதான் இந்த உலகத்துல யார் யாரை முழுங்கிட்டு எப்படி வாழ்க்கை தான் இன்னொருத்தன் தன்னை முழுங்க இருக்கிறாங்கிறத மறந்து அந்தந்த இன்பங்களை மட்டுமே குறிவைத்து தனக்கு நிகழப்போகிற துன்பத்தை மறந்து, இதுதான் நிலைமைன்னு தெரியும். அப்படி அந்தந்த பக்குவ நிலையில அந்தந்த நிலையில அதை இன்பம்னு நினைச்சு அதுலயே ஒட்டி திரிதல். குழந்தையா இருக்கிற பொழுது ஒரு சிறு விஷயத்துல இன்பம், அதுதான் இன்பம் அதுதான் இன்பம்னு, கொஞ்சம் பக்குவம் விட்ட உடனே அது எல்லாம் இன்பம் கிடையாது, இன்னொரு இது, இப்படி மாறி 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 வருகின்ற நிலையை பார்க்கிற பொழுது உண்மையான இன்பங்கள் இவை இல்லை, வேற ஏதோ ஒன்று இருக்கு என்று உணர்வது தான் பக்குவ நிலை. அது வந்துட்ட உடனே வேற ஏதோ இருக்கு, இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை. எல்லா பொருள்களிலும் சிவம் இருக்கு, அதுல உண்மை இல்லை. மாணிக்கவாசகர் சொல்றார், பாரிடை விண்ணாய் பரந்த எம்பொருளே பற்று நான் மற்றேலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறைபுரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலை யானால் வார்க்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வருக என்று அருளாயே. மாணிக்கவாசகர் கேட்கிறார், பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இந்த உலகப் பொருள்கள் எல்லாவற்றிலும் நீயே கலந்திருக்கிறாய், நீ கலக்கலைனா எந்த பொருளும் இல்லை, ஆனாலும் அந்த பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம். எப்படி சொன்னார்? உலகப் பொருள்கள் அனைத்திலும் சிவம் கலந்திருக்கிறது உண்மைதான், நீ கலவாமல் ஐம்பூதங்கள் கலந்த இப்பொருள்கள் இயங்காது, ஆனாலும் கூட அந்த பொருள் எனக்கு வேணாம், நீ எனக்கு சுயமா வேணும், இந்த கலப்புல எனக்கு வேணான்ட்டார். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இந்த பொருள்கள் மேலே எனக்கு எந்த பற்றும் கிடையாது. அப்ப என்ன உனக்கு பற்று? ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக. நீ வருகன்னு கூப்பிடணும். என்னங்கிற இந்த வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், எனக்கு இங்க வேணான்னு சொல்றேன், என்ன எதுக்கு இங்க இழுத்தடிக்கிற? இருக்கு வேணும் வேணுங்கிறவன வச்சுக்கோ, வேணான்னு சொல்ல, எனக்கு இங்கே இருக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், அவங்க ரொம்ப நாள் வை இங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம், நான் தான் வேண்டாங்கிறேனே, எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல எதுவுமே வேண்டாங்கிறேன், என்ன எதுக்கு இங்க இழுத்தடிக்கிறேன்னு கேட்கிறேன். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருளாய். வருகன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாது. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலை ஆனால். யார்கிட்ட போய் சொல்றது? சுவாமி எனக்கு அருள் செய்யலைன்னு நான் யார்கிட்டயா போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அருள் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப உலகம் பொருள்கள் எல்லாவற்றிலும் சிவம் கலந்திருந்தாலும் கூட உலகப் பொருள்கள் மீது எனக்கு பற்று கிடையாதுன்னு. ஆக சிவம் நாம பற்று கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம இருத்தோம், நமக்கு இல்லைன்னு தோண்டிடுச்சுன்னா சரி நம்ம. அப்ப நாம எப்ப எது வரைக்கும் பொருள்களை விரும்புவோம்னா அவற்றால் இன்பம் வரும் என்று நாம் நம்புகிறவரை, அதனால துன்பம் வரும்னு தெரிஞ்சா வச்சுக்கோமா நீக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது அதுதான், எப்பவுமே ஒன்றை தெரிந்து கொள்வது ஞானம் அல்ல, அதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். தெரிந்து கொள்வது என்பது வெறும் அறிவு தான், ஆனால் உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். உணர்ந்து கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டதுனால ஞானம் வந்துருமா? அன்னைக்கு 2 பசங்க பேசுறானுங்க, டே அந்த படம் கடைசிடா போலாண்டா, இல்லடா அப்புறமா பாத்துக்கலாம்டா. டே என்னடா அப்புறங்கிற, இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. இப்ப தத்துவம் சொல்றான் அவன்கிட்ட, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்ப அவனுக்கு ரொம்ப நிலையாமை பத்தி தெரிஞ்சிச்சு. பெரிய ஞானியா அவன்? சினிமா படத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஞான தத்துவத்தையே சொல்றான். ஞானியா அவன்? இல்ல. தெரிந்து கொள்வது, அதாவது அதுக்கு முன்னால வரைக்கும் இறந்து போனா நம்ம கூட காதற்ற ஊசியும் வராது அப்படின்னு பட்டினத்தாருக்கு தெரியாதா? இந்த நம்ம இறந்து போனா நம்ம கூட எந்த பொருளும் வராது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? எல்லா சிவன் கோயிலும் போறவர், வழிபடுறவர், சாமி மேல பக்தி வச்சிருக்கிறவர், இல்லைன்னா மருதவான அங்க வருவாரா? அவர் வீட்டுக்கு வந்து பிறப்பாரா? அவர் வீட்டுக்கு வந்து மகவா வளர்வாரா? ஏன் வந்தார்? தவம் இருக்கிறதுனால தானே. அவருக்கு அது வரைக்கும் தெரியாதா? அந்த ஓலை நெருக்கல பார்த்தாரு பாருங்க, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு. அப்ப பார்த்த உடனே தான் தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி தெரியாதா? இல்ல, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுது, இப்பதான் உணர்வு வந்தது. எது தெரிகிறதோ அது வெறும் அறிவு.
தெரிந்த ஒன்று என்றைக்கு நமக்கு உணர்வுக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நமக்கு ஞானம் வந்ததுன்னு அர்த்தம். அப்ப தெரிந்து கொண்ட உணர்வு ஒன்று உணர்வுக்கு வரணும். எல்லாம் தெரியுது சார், எதுவும் வராது சார் நம்ம கிட்ட. இந்த உலகத்துல என்ன வரப்போகுது நம்ம கூட, நீங்க ஒன்னுத்துக்கு ஆகாதுங்க சார், எதுவுமே வராது. ஆமா ஆமா ஆமா, எதுவும் வராது சார். நாம் இந்த உலகத்துல இதெல்லாம் ஆசைப்படுறதே ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்ப நீங்க போயிட்டு வாங்க சார். ஏன்னா நீங்க போலியா, நான் அப்புறமா போறேன் சார், நீங்க போங்க சார். இல்ல நீங்க வந்தீங்களே கூட, நீங்க போங்க சார், நான் வரேன். என்னவோ போங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறம் கீழே ஒரு 5 ரூபா நோட்டை காலில் போட்டு மீச்சிருக்கான். அவன் பார்த்தா கூலி அதுல 2000 ரூபாய் பங்கு கேட்பானு. போனதுக்கு அப்புறம் எடுத்து பையில வச்சு இது பற்று முற்றும் திறந்து வெளியில போனானா. நான் முற்றும் திறந்து விட்டேன், அடியே இனிமே எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி திண்ணையில ஏதோ ஒரு சொம்பு இருக்கு, உள்ள எடுத்து வை அப்படின்ட்டு போனானோ. இல்லையா, துறவுங்கிறது எங்க இருக்குது? உடம்புல இருக்கு. துறவு வேஷத்திலையா? இல்ல, மனசுல. கடும் துறவி 2 பேர் போனாங்க ஆற்றுங்கிற ஓரமா, பெரிய ஆத்து ஓரமா போனாங்க. 2 பேரும் துறவிகள். வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. ஒரு கூக்குரல் கேட்டுச்சு. ஒரு பெண் அதுல மாட்டிக்கிட்டா. ஐயோ என்னை காப்பாத்துங்களேன், வெள்ளம் இழுத்துட்டு போது, எனக்கு நீச்சல் தெரியாதே, காப்பாத்துங்களேன். ஒரு துறவி கூச்சிட்டார். குதிச்சு போய் அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து கீழே கிடத்தி முதலுதவி எல்லாம் பண்ணி, அந்த சாமி என் உயிர் தெய்வம் போல என்னை காப்பா, போயிட்டு வாங்க, நல்லா இருக்கு. அப்ப 2 பேரும் தொடர்ந்து போனாங்க. பக்கத்துல இந்த சாமியார் பேசவே இல்லை. அவர் துறவி வாயை மூடிட்டு அப்படியே வந்தார். இவர் கேட்டார், என்ன ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன இருந்தாலும் நாமெல்லாம் துறவிகள், அந்த இளம் பெண்ணை நீங்க தொட்டு தூக்குனது ரொம்ப தப்பு, ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு கேட்டார். இவர் உடனே பதில் சொன்னார், நான் அந்த பெண்ணை அங்கேயே இறக்கி விட்டுட்டேன், நீங்க இன்னுமா சுமந்துக்கிட்டு வரீங்கன்னு கேட்டார். இல்லையா, அப்ப துறவு எங்க வரணும்? எண்ணத்துல வரணும். துறவு மனசுல வரணும். துறவுங்கிறது அது அங்கதான் இருக்க தவிர சும்மா உடையில அல்லது அதுல துறவுங்கிறது ஒண்ணு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 6 கட்டின்னு போடுவார் காதுல, கையில பிரம்பு, மணக்கோலம். ஆனா அவரை மாதிரி ஒரு துறவு உண்டான்னு கேட்டாரு சேக்கிழார் பெருமாள். கடும் துறவி அறியா நீர்மை கோலம்னார். பெரிய பெரிய துறவிகளாலும் அறிய முடியாத நீர்மை கோலம் கொண்டவரா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வேஷத்தை வச்சா சொல்ல முடியும்? அவர் மாதிரி துறவு கொண்டவர் இருக்க முடியுமா? வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் அப்படின்னு போய் சுவாமி கிட்ட திருவஞ்சிய காலத்துல, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். சுவாமி எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, என்ன எதுக்கு ஒத்தி வச்சிருக்கிறியே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். சொல்லிட்டு அப்படி வலம் வந்தார். எதை? அந்த அஞ்சக்காலத்து கோயில் அப்படி ஒரு வளமா வந்தார். வந்து வாசல்ல அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்திருப்பார். வந்து பார்த்தா வாசல்ல வெள்ளையாட தயாரா இருக்கு. திருமால், பிரமன், இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் கூடி இருக்கிறாங்க. சுந்தர சாமியும் தெரியுது. எல்லாம் வணங்கினாங்க. என்ன சமாச்சாரம்? அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவுனார். யாரு? திருமால். சுவாமி ஏதாவது வாய்தா வாங்கினாரா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, அதுக்குன்னு இப்படியே ஒன்னே ஆள் அனுப்பிச்சிடுறது. நான் இன்னும் பறவைக்கு செய்தி சொல்லலை, சங்கிலிக்கு என்ன சமாச்சாரம்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு டபக்குன்னு வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து வருது அப்படின்னா சால்ஜாப் சொன்னாரு. ஒரு பாட்டி இப்படியே தான் சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த யமன் ஏட்ட எங்க தொலைச்சான்னு தெரியல, இன்னும் என்னை கூட்டிட்டு போகாம இருக்கா, இந்த கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன், யமனுக்கு கண்ணே கிடையாது அப்படி திட்டி இருந்தா. டங்குன்னு வந்து நின்னா ஒருத்தன், கண்ணகரன். யார் அது? கண்ணகரன்னு கட்டையில போய்க்கடா, என்னடா அது யாருன்னு. பாட்டி நான் தான் யமன். எதுக்குடா வந்த? அதான் நீ காணா போச்சா ஏடுலாம் கேட்டியே, கூட்டு போன்னு சொல்லி அதான் கூட்டு போறதுக்காக வந்து. அடப்பாவி, ஒரு பேச்சு சொன்னா நிஜமா வந்துட்டியா? பேத்தி கல்யாணம் பண்ணிட்டு வரேன்டா. அப்படியா? பேத்திக்கு என்ன வயசு? இப்பதான் பிறந்திருக்கு. இது வருமா? யாருக்கு போக இங்க இருந்து மனசு வரும்? இல்லையா, வராதே, மனசு வராதே. சுந்தர சுவாமி சார் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் அப்படியே உடனே வந்துட்டாரு, அனுப்பிச்சுட்டாரு. என்ன காரணம்? மனசார சொன்னார், உண்மையிலே சொன்னார். நான் வெறுத்துட்டேன், விட்டொழிச்சேன் அப்படின்னு மனசார சொன்னார். சுவாமிக்கு தெரியும், உண்மையிலே சொல்றான். சுந்தரம் ரொம்ப வருத்தப்படுறான், போப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். திரும்ப சொன்னார், சுவாமி என்கிட்ட கருட வாகனம் விரைவா கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. பிரம்மா சொன்னார், என்கிட்ட அன்ன வாகனம் ரொம்ப வேகமா வந்துடும். அது வேணாம்ப்பா. இந்திரன் சொன்னான், மேகம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் சுவாமி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன்னா எதுவும் வேணாங்கிறாரு சுவாமி. இவர்கிட்ட ஒண்ணு லொடக்குன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கும் இந்த காலை, இதையா அனுப்ப போறாரு, என்னைக்கு வந்து சேர்றது அப்படி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஷெட்டில் ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஐராவடம்னு யானை, அதை கூட்டிட்டு போங்கன்னாரு. திருமாலுக்கே அவர் சர்வீஸ்லயே அதை பார்த்தது இல்லை. அவர் ஐராவடம் யானை ஒரு பக்கத்துக்கு 1000 தந்தம். சிவபெருமா ஒரு நாள் கூட அதை யூஸ் பண்ணதில்லை. அதுக்கு ஒரு டிரைவர் வேற போட்டு வச்சிருக்கிறார், வாணன்னு அனுப்பிச்சார். போய் திறந்த அந்த 1000 தந்தத்தில் இருக்க யானையை பார்த்து திருமாலே பிரம்மா தான் ஞாபகப்படுத்தினார், லேட் ஆகுது, சீக்கிரம் முடிங்க அப்படின்னுட்டு. அப்ப இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்கிறதுக்கு இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் சுவாமியே சொல்றாரு, வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவன் இவன் ஆரண நம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய செல்ஃப் கன்ஃபெஷன், அவர் தன்னுடைய சொந்த வாக்குனால சொல்லுகிறார். உபமன்யு முனிவர் கேட்டாராம், யாருங்க ஆனது? இந்த சிவலோகமே ஆடுதே, அவ்வளவு பெரியவரா யார் இவர்? சுந்தரருடைய அந்த வருகைக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம். அப்ப அவரை போய் அவருடைய திரு கோலத்தை பார்த்து நாம அவர் துறவிலன்னு சொல்ல முடியுமா? துறவு இங்க இருக்கு, மனசுல இருக்கு.
அங்கதான் வேணும். அதை தெளிவா சொல்லுகிறார், திருமலை சொல்லுகிறார். என்னுடைய மனதில் ஏற்பட்ட பக்குவத்தை அறிந்த சிவபெருமான் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே இந்த 5 தொழில்கள் தேவையில்லை, இந்த பெத்தான்மா முக்தி பெறுகிற நிலை வந்துருச்சு, அதனால வேண்டியதில்லை என்று சொல்லி 5 தொழில்களை என்னை பொறுத்த அளவிற்கும் தவிர்த்து அப்பொதுவினில் நந்தி 5 தொழில்களை சதாசிவம் முதலாக இருக்கிறவர்களை கொண்டு செய்கின்ற அந்த பெருமான் என்னை அருள் செய்து என்னுடைய உள்ளத்திலே தன்னை தந்தான்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒண்ணு வச்சார். நலங்கள் 5 உள்நயந்தான், தன்னை தந்தான், 5 மலங்களை களைந்தான். இப்ப பாட்டுல பாருங்க, முதல்ல மலங்களைந்தான் இருக்கும். அதை எப்படி பிரிக்கணும்னா மலங்கள் 5ஆம். அப்ப பிரிக்கிற 5 மலங்கள் என்னன்னு சொன்னா சரி. அடுத்த வரியில் என்ன இருக்கு? தலங்கள் 5ஆம். தலம்னா தத்துவம், 5 தத்துவங்களாக விளங்கக்கூடிய சுத்தமாயா பவனம், நாதம் விந்து ஈஸ்வரம் சாதாக்கியம் சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய 5 அந்த சுத்தமாயா பவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய சதாசிவர். சதாசிவர் பேரை மட்டும் சொன்னார், மீதி 4 பேரையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த தத்துவங்களினாலே அந்த 5 நிலைகளினாலே ஆற்றக்கூடிய 5 தொழில்களை புலம் களைந்தான். புலங்கள் 5ஆம்னு பிரிக்கூடாது, புலம் களைந்தான், அந்த கருத்தை தவிர்த்தான். 5 தொழில்கள் எனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தான். என் பிறப்பை நீக்கினான். பிறப்பு இருந்ததுன்னா 5 செய்யணும். பிறப்பை நீக்கினான். புலங்கள் 5ஆன், புலம் கலைந்தான் பொதுவினில் நந்தி. பொது என்று ஏன் சொன்னார்னா அங்கதான் 5 தொழில் செய்யறார் நடராஜர். பொதுன்னா சிற்றம்பலம், அங்க செய்கின்ற அந்த 5 தொழிலும் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்த்தார். சரி, அப்ப இந்த உலகத்துல பிறப்பு இனிமே கிடையாது. சரி, பிறப்பு கிடையாதுன்னா உடனேவா கூட்டிட்டு போவாரு? இல்ல, இங்க கொஞ்ச நாள் இருக்கணும். மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில வந்து அருள் செய்தார். உடனே கூட்டிட்டு போல, கொஞ்ச நாள் இருந்துட்டார், தில்லைக்கு வாண்டார். நலமலி தில்லை பொதுவினில் வருகன்னார். இல்ல அப்படித்தானே சொன்னார். நலமலி தில்லை நாயினேனை சொன்னாராம், தில்லை பொதுவினில் வருக அப்படின்னார். அங்க நாயின்னு ஏன் தன்னை சொல்லிக்கிறாருன்னு நம்ம காரணம் சரியா தெரிஞ்சுக்கணும். நாயின கீழான நிலையில் இருக்கிறதுங்கிறதுக்காக தன்னை கீழ்மைப்படுத்தி சொல்லுகிறார் என்பது பொதுவான கருத்து. அங்க வந்தார் திருப்பெருந்துறையில, இந்த உபதேசம் எல்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு என்னை கூட்டிட்டு போவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுதே சரி சரி நீ வந்து தில்லைக்கு வந்துடுடா, அங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன டிஸ்போஸ் பண்ணார். ஏன் சாமி தில்லைக்கு வர சொல்லி இங்கே கூட்டு போலியா இப்ப என்ன அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா நாக்கே வரல. அப்ப அங்க உடன் நின்றவர் ஒன்றை உடன் கலந்தருளியும் கொஞ்சம் பேர் இருந்தவங்க எல்லாம் கூட போயிட்டாங்களாம். என்னென்ன நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். அங்க நடந்தது திருப்பெருந்துறையில அப்படியே ஜோதிமயமா ஆனாரு. எல்லாம் கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் அவரோட கலந்தாங்க, மீதி பேர் கலக்கல. அவங்க பூதலம் தனில் புரண்டு விழுந்தாலறியும், கால் விசை தோடி கடல் புக மண்டியும், இப்படி பல நிலைகளை சொல்லுகிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் சுவாமி. என்ன மட்டும் சொன்னார், நலமறி தில்லை பொதுவெனில் வருக. யார? நாயினேனே. நாயின் ஏன் சொன்னாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நிறைய தண்ணி ஓடினாலும் நான் எப்படி குடிக்கும்? அதால அவ்வளவுதான் முடியும், நக்கித்தான் குடிக்கும். பெரிய அருள் நிலையாக சிவமே வந்து அருள் கடலா வந்திருக்கு, நக்கி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் தான் கிடைச்சது, அதுக்குள்ள போயிட்டாரேன்னாரு. அதனால நாயினார் தானே. இவ்வளவு அருள் வந்ததே முண்டல்லவா குடிச்சிருக்கணும். நான் எவ்வளவுதான் வந்து என்ன பண்றது, அவங்கவுங்களுக்கு இருக்கிற இயல்புனாலையும் அவங்களால என்ன இயலுமோ அதனால தான் அவங்க அனுபவிக்க முடியுதே தவிர இல்லையா. அப்ப தில்லைக்கு வான்னு சொல்லிவிட்டார். நலமறி தில்லை பொதுவினில் வருக அப்படின்னாரு. இப்ப அங்க மட்டும் எல்லாரும் ஒன்னா கலந்த நேரத்துல இவரையும் கூட்டிட்டு போயிருந்தா நமக்கு மாணிக்க வாசகரை பத்தி தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. திருப்பெருந்துறையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவரை விட்டு போனதுனாலதான் இவர் புலம்புல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வந்தது. இவர் புலம்பெல்லாம் கிடைக்காம போயிருக்குமே. திருவாசகம் என்ன இவருடைய புலம்பல் தானே. ஒரு பதியமா வச்சாரு, திருப்புலம்பல் அப்படின்னு ஒரு பதியமா வச்சிருக்காரு திருவாசகத்துல, இல்லைங்களாங்க? திருப்புலம்பல். நான் திருவாசக உரை முழுவதுமா குறிப்புரை வரைஞ்சிருக்கிறேன். அதுல திருப்புலம்பல்னு ஒரு பகுதி. என்ன புலம்புறார்? விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன புலம்பித்து கடை கூட்டு போறேன்னு ஒரு பையனை சொல்லிவிட்டு வேலை இருக்குன்னு அப்பா வெளில போயிட்டான்னு வச்சுங்க. இந்த அம்மாக்கார படுற பாட்டு தான் பெரிய பாடா இருக்கும். புலம்பி தீப்பான் அந்த பையன். புரளுவான், கீழே புரளுவான், கதவை உடைப்பான், ஜன்னலை சாத்துவான், டம்ளர் போட்டு உருட்டுவான். ஏண்டா அவர் விட்டு போனதுக்கு ஏண்டா என்ன போட்டு கலடா பண்றேன்னு இந்த அம்மா. அது மாதிரி இந்த நீத்தல் விண்ணப்பமும் திருச்சதகம் முழுக்க அதுதான். விட்டுடுதி கண்டாய், என்ன விட்டுட்டு போயிட்டியே, இருக்கும்போது பிடிச்சிருக்கணும். விட்டு கத்துறா இருப்பினால என்ன விட்டுட்டு போயிட்டியே, என்ன விட்டு போயிட்டியே. தில்லைக்கு வந்து கூட்டிட்டு போவேன்னு என்ன நிச்சயம். அங்க வந்து திருவாரூர் வாண்டினா என்ன பண்றது, அதான் பயம் அவருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒண்ணு வர சொல்லுவாரு. ஏழை என்னை இங்கு ஒழித்து அருளினாரு. என்ன மட்டும் இங்க வச்சுட்டு போயிட்டார், விட்டுட்டு போயிட்டாரு. கோலமார் தில்லை பொதுவினில் வருக என ஏழை என்னை இங்கு ஒழித்து அருளி. அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் படிக்கிற பொழுது அதெல்லாம் பாட்டு மாதிரியா தெரியுது. அனுபவ பிழிவு. நீங்க மாணிக்க வாசகர் நிலையில இருந்து அதை பார்க்கணும். அதை பத்தான் அந்த இதெல்லாம் அந்த கீர்த்தி திருவகள், போற்றி திருவகள், திருவண்ட போது எல்லாம் அப்படியே அனுபவ பிழிவு இருக்கழிச்சிட்டு போயிட்டாரு. அது போல இந்த சாமு சித்தர்கள் அல்லது ஜீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த உலகில விடுபட்டு போகிறவர்கள் இங்கே இருந்தாகணும். அது போல சுவாமி இருந்தாராம். யாரு? திருமூல தேவநாயனார். அப்ப இருக்கும்போது என்ன பண்ணாராம்? உள்நயந்தான். எப்படின்னா நலங்கள் 5ஆன்னாரு. என்னுடைய உடம்புக்குள்ளேயே அவன் இருந்தான். இருக்கிறவனை பத்திரமா நான் இருக்கிற காலத்துல பாதுகாத்து நான் இங்கேயே இருக்கிற காலத்துல
மீண்டும் இந்த சுழற்சியில் போய் சிக்கிக்காதபடிக்கு வெளியில் இழுத்து விட்டான். அந்த சதாசிவமாக இருக்கக்கூடிய அருள் நிலையில் அந்த சுழற்சியிலேருந்து விடுபட்டு வந்து இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருந்தது. அந்த இருந்த காலத்தில் என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே சிவநினைவை வைத்துக்கொண்டு சிவனோடு உள்ளேயே இருந்தால் அவனும் விரும்பி இருந்தான். அவன் அங்கேயே விரும்பி இருக்கிறதுக்காக நான் ஒரு உபாயம் பண்ணேன். என்ன உபாயம் பண்ண? வேற ஒன்றும் இல்லை, பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னார். அதான் நலங்கள் ஐந்தான். நலங்கள் ஐந்துன்னா பஞ்சாட்சரம். நலம் தருவதை நலம்னர். இந்த பஞ்சாட்சரம் என்பது நலம் தருவது. நலங்கள் ஐந்தான். நலங்கள் ஐந்து என்பது பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருந்து உள்ளே இருக்க வச்சேன். எங்கேயாவது வெளில போற மாதிரி இருந்தா கூட இந்த பஞ்சாட்சரம் கேட்டா உட்காந்துருவாராம் சிவபெருமான். அதனால சிவபெருமானை இருக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி பஞ்சாட்சரம் சொல்றதுதான். பஞ்சாட்சரம் சொன்னா இருப்பாரு சொல்லித்தராரு நமக்கு. நலங்கள் ஐந்தான் உள் நயந்தான். நான் நலங்கள் ஐந்தாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை சொன்னேன். அவன் உள்ளே விருப்பப்பட்டு நயந்தான்னா விருப்பப்பட்டு உள்ளேயே இருந்தான் இந்த காலம் வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள. அப்புறமா தான் நான் அங்கே கைலாயம் போய் சேர்ந்தேன். அப்புறமா இப்போ உங்களுக்கு நான் இந்த திருமந்திரம் சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். இது என்னுடைய அனுபவம், நீங்க இதை தெரிஞ்சுக்கங்கன்னு உபதேசத்துல சொல்லுகிறேன். ஆக இந்த உபதேச பகுதி பாடலில் குறிப்பா முக்கியமா சொல்லுவது, நாம பக்குவப்பட்டு விட்டோம் என்று தெரிந்து விட்டால் சிவம் நம்மை தேடி வந்து நமக்கு மலங்களை எல்லாம் களைந்து நம்முடைய உள்ளத்திலேயே அது ஏறும், குடியேறும். அந்த நேரத்திலே சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் அவனை அங்கேயே இருக்க பண்ணும் என்கிற செய்தியை இந்த பாடல்ல சொல்லுகிறார் என்று சொல்லி, அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அது இப்படி மலங்கள் சுற்றி இருக்கிறது, இந்த ஆன்மா தனக்குத்தானே அதிலிருந்து விடுபட முடியாதா என்று கேட்கிற பொழுது, அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி என்று துவங்குது அந்த பாட்டு. அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறி அறியாதுற்ற நீராழம் போல அறிவு அறிவினுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் தானே என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டு. எப்ப வருவான், எப்படி வருவான் என்கிற அந்த செய்தியை, குருபரனாக வருகிற செய்தியை அந்த பாடல்ல சொல்லுகிறார். விரித்து காணப்பட வேண்டிய மற்றொரு உபதேச பாடல். அதை அடுத்த வகுப்புல நாம சிந்திப்போம் என்று சொல்லி, திருமந்திரம் கேட்கறதுங்கிறது ஒரு தவ பேரு. நீங்க எல்லாம் பேரு செய்தவர்கள், புண்ணியம் செஞ்சிருந்தா தான் திருமந்திரத்தை கேட்க முடியும். கேட்கறதுக்கு வாய்ப்பு வரும், கேட்கறதுக்கு மனசு கேட்கும், கேட்கறதுக்கு புத்தி இடம் கொடுக்கும், கேட்கறதுக்கு வாழ்க்கையில வாய்ப்பு அமையும். இல்லைன்னா கிளம்ப போற நேரத்துல 2 பேர் வந்து நிற்பான். ரொம்ப அர்ஜென்ட்டா அவங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். திருமந்திரத்துக்கு போயிட்டு அது எப்போ வேணா கேட்கலாம் அந்த மந்திரத்தை. அது எங்க போகுது, அங்கேயே தான் இருக்கு. சிவகுமார் எங்க போறாரு, இந்த சனிக்கிழமைனா அடுத்த சனிக்கிழமை நீங்க வாங்கன்னு கூட்டு. அதெல்லாம் இல்லாம தப்பிச்சு இங்க கரெக்டா வந்து சேருகிறீர்கள்னா சிவபெருமான் அழைத்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். உங்களுக்கு பக்குவம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சுவாமி உணர்ந்து விட்டார். இதெல்லாம் கொஞ்சம் தேர்ற ஆன்மாக்கள் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து இதுங்களை பக்குவப்படுத்தினா இதுங்களுக்கு விடுதி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு. இந்த திருமந்திரம் கேட்கறது அவ்வளவு கடினம். முதல்ல வாய்ப்பு கிட்டணும். நீங்க சரவணனுக்கும் நீங்க மாணிக்கவாச ஐயாவுக்கும் தான் நீங்க நன்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா திருமந்திரத்தை சொல்லுங்கன்னு கூட்டு வரதே ஒரு பெரிய சமாதானம். நாங்கெல்லாம் கேட்குறோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்து அதுக்கு நான் கூட கேட்டேன், ஏங்க வருவாங்களா நிறைய பேர் அந்த திருமந்திரம் கேட்கறதுக்கு? ஏதாவது தேவாரம் மித்தது ஏதாவது பெரிய புராணம் அப்படின்னா வருவாங்க. இல்லைங்க ஐயா வருவாங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு அவங்க தான் அந்த ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அத்தனை பேரும் நன்மை அடைவதற்கு அவங்க 2 பேரும் வழிவகுது. அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் முழுவதுமாக கிட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, எல்லாரும் எல்லாமும் எல்லா நலமும் வளமும் பெற சிவபெருமானுடைய திருவருள் சித்திக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.